ஓகே, காட் பிளஸ் யூ. அடுத்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போலாம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கலாம் கையில. ஒரு தலைப்புல நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். ஒரு கேள்விதான். ஒரு சமீப நாட்களாவே, ஒரு 10 நாளாவே மனதுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கேள்விய அப்படியே சிந்திக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போறோம். வசனம் என் வாழ்வில் கிரியை செய்கிறதா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? வசனம் என் வாழ்வில் கிரியை செய்கிறதா? ஏன் கிரியை செய்யல? அதற்கான காரணங்கள் என்ன? முதல் தலைப்பு நல்ல என்ன பாருங்க. சின்ன பிள்ளை வரும் போவோம், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையில நீங்க கவனமா இருங்க. வசனம் என் வாழ்வில் கிரியை செய்கிறதா? ஏன் கிரியை செய்யல? அதற்கான காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்குவோமே. 10 வருஷத்துல எவ்வளவு செய்தி கேட்டிருப்போம்ல? வாரத்துக்கு எத்தனை செய்தி கேட்கறீங்க? சும்மா தோராயமா 2ன்னு கணக்கு வச்சுங்களேன். அப்பதான் மாசத்துக்கு எத்தனை? 8. அப்ப வருஷத்துக்கு எத்தனை? ஏங்க நீங்க கணக்குல நீங்களும் வீக்காக்க கூடாது. எத்தனை வருஷத்துக்கு? மொத்தம் 12 மாசமா? இப்ப 12 × 8 எத்தனை வருது? 96. இப்ப ஒரு 10 வருஷம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசினா எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்பாங்க? 900 பிரசங்கமா? ஆனா கேட்ட வார்த்தையின்படி நான் வாழ்ந்துருக்கிறேனா? இந்த வசனம் என் வாழ்க்கையில கிரியை செஞ்சிருக்கா? சிந்திச்சிருக்கிறோமா? இன்னைக்கு அததான் சிந்திக்க போறோம். ஒருவேளை, ஏன்னா இனி காலம் செல்லாதுங்க. இன்னைக்கு ஒருவேளை நான் வசனத்தின்படி வாழல அப்படின்னா இன்னைக்கு வாழ்வதற்கு நான் முயற்சி செய்வோம். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் வேகமா சொல்றேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல முதல் வார்த்தையை மாத்திரம் வாசிங்கள. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல முதல் வார்த்தையை மாத்திரம் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் போதுங்கா. உள்ளதாயும். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? ஜீவனும் வல்லமையும். ஜீவன் உள்ளதா? வல்லமை. வசனத்துக்கு ஜீவன் இருக்குங்க, தெரியுமா? இந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒருபோது ஒளியாதான். இந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்குங்க. ஜீவன் உள்ள தேவன் எழுதின வார்த்தை. அல்லேலூயா. இந்த பைபிள் எத்தனை பேர் எழுதுனாங்க தெரியுமா? பைபிளா நம்ம கையில வந்திருக்குல்ல. இதுக்காக உழைத்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 40 ஆசிரியர்களாம். எத்தனை வருஷம் தெரியுமா? 1500 வருஷமா. அப்ப 40 ஆசிரியர்கள் 1500 வருஷம் வந்து உழைச்சு நம்ம கையில வந்திருக்கு. ஏங்க, ஒரு ஆசிரியர் எழுதின புத்தகத்திலே பல முரண்பாடு இருக்குங்க. ஆனா 40 ஆசிரியர் எழுதி இருக்கிறாங்க. பைபிள்ல முரண்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? எழுதினது மனிதன் அல்ல, ஆவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள் சும்மா சாதாரண பைபிள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை கிரியை செய்யும். இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இது வேணுமையா திரும்பாது. என் வாழ்க்கையில கிரியை செய்தா? ஏன் கிரியை செய்யல? இந்த கேள்வியை கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்னா, கிரியை செய்து ஆனா செய்யலன்னு சொல்லுவோம். ஏங்க கிரியை செய்யல? அதற்கான காரணம் என்னங்க? இன்னைக்கு நம்ம படிக்கணுங்க அந்த காரணத்தை. அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட், உண்மையா நடந்த சாட்சியை சொல்லிட்டு இந்த வசனம் எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள கடந்து போலாமே. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் அவருடைய திருச்சபையில ஒரு பிரசங்கம் எடுத்தாரா. அந்த பிரசங்கத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா? கசப்பு வேண்டாம். என்ன தலைப்பு? கசப்பு வேண்டான்னு ஒரு பிரசங்கம். இந்த பிரசங்கம் ஏறக்குறைய 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பிரசங்கத்தை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு விசுவாசி, சரிங்களா, ஒரு மிடில் ஏஜ் ஒரு விசுவாசி வேகமா அந்த ஊழியர்கிட்ட, ஐயா இன்னைக்கு எனக்குமே பேசுனீங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு காரியம் ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன காரியம்னா, 7 வருஷமா நான் எங்க அம்மா கூட பேசல. 7 வருஷமா நான் என் சகோதரன் கூட பேசல, என் சகோதரிய கூட பேசல. ஒரு சின்ன சண்டைனால நாங்க பிரிஞ்சிருக்கிறோம். ஒரு சின்ன கசப்பு தான், அதுக்குள்ள பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னோன்னே அவர் சொன்னாராம், நான் ஜெபம் பண்ணவாமா, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணவாமா? கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு நான் போய் பார்க்க போறேன் நாங்களாம். சரின்ட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம்.
அடுத்த நாள் அந்த அம்மா பிரசங்கம் செகண்ட் டே செக்ஷன் பிரசங்கம் முடிச்சோடனே திருப்பி அந்த அம்மா வந்துச்சான். வந்துட்டு, ஐயா நேத்து போனேன் ஐயா, எங்க பக்கத்து தெரு தான், பக்கத்து ஊர் தான், ஒரு 2 கிலோமீட்டர் தான் நான் நடந்து போனேங்க ஐயா. போகும்போது வீடு நெருங்கும் போது மனசு படபடன்னு ஆயிருச்சு. ஏன்னா 7 வருஷம் சண்டை இல்ல, எங்க அண்ணன் கோவக்காரன், அந்த கோவக்காரன் நம்மள எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியாத அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு படபடன்னு ஆயிருச்சு. வேகமா சரி அப்படியே மெதுவா போய் வீட்டுக்கிட்ட நின்னுங்கய்யா. வீட்டுக்கிட்ட நின்னும் போது எங்க அண்ணன் யதார்த்தமா வெளியில வந்துட்டாங்கய்யா. எங்க அண்ணன் வெளியில என்ன பார்த்த உடனே அவன் கண்ணுல தாரையா ஊத்தி நான் அழுவேன், அவன் அழுவ, 2 பேரும் சேர்ந்து உள்ள போகும்போது எங்களை பார்த்து எங்க அம்மா அழுவ, எங்க அப்பா அழுவ. 7 வருஷ கசப்பு ஒரு நிமிஷத்துல நீங்கி போச்சு. இல்லையா? 7 வருஷ கசப்பு, ஒரு பிரசங்கம், ஒரு வார்த்தை, கசப்பானவே நிலை திரும்பி அனைவரை தூக்கிப்படுத்தும் என்கிற ஒரு வார்த்தையை கிரியை செய்து பாத்தீங்களா? 7 வருஷம் பகையை நீக்கும் என்றால் என் வாழ்க்கையில இந்த வசனம் கிரியை செய்தா? கிரியை செய்தாங்க. ஏங்க எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டுக்கிறாங்க, கிரியை செய்தாங்க. கிரியை செய்யல என்றால் வசனத்துல ப்ராப்ளமா? வசனத்துல ப்ராப்ளம் இல்ல, அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. ப்ராப்ளம் ஏன்தான் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நீ படிக்கணும். அதுதான் 4 விதமான ப்ராப்ளம். 3 பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் படிச்சுட்டு நம்ம வேகமா நிறைவு செய்யலாமா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 13ஆம் அதிகாரத்துல நிறைய ஓமைகள் இருக்கும். நிறைய ஓமைகள் இருக்கு. ஓமை எதற்கு? நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஓமைக்கு நிறைய காரணம் இருக்கு. அந்த காரணத்தையே இயேசு சொல்லுவாரு அந்த அதிகாரத்துல. ஆனா உங்களுடைய காரணம் என்ன தெரியுமா? எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த நாட்கள்ல வாழ்ந்தவங்க, மீனவர்கள், விவசாயிகள், அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக இயேசு ஓமம் மூலியமா பேசுறார். நம்ம ஆண்டவர் பேசுகிற தெய்வம் தெரியுமா? பேசுகிற தெய்வம். அவர் யாரோடும் பேசுவாருங்க? படித்தவனோடும் பேசுவார், படிக்காதவனோடும் பேசுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? படித்த சாஸ்திரிகளோட தெய்வம் பேசுவதற்கு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? நட்சத்திரத்தை அனுப்புனாரு. ஆனா படிக்காத மேதைங்க இருக்கிறாங்க தெரியுமா? மீட்பர்கள், அவர்களோடு பேச யார் தெரியுமா அனுப்புனாரு? தூதர்கள் அனுப்புனார். யாரும் பேசுகிற தெய்வம் என் தெய்வம், என்னும் பேசுகிற தெய்வம் என் தெய்வம். அவர் பேசும்போது அந்த வசனம் என் வாழ்வில் கிரியை செய்கிறது. எல்லாத்தையும் பேசுவாருங்க. எல்லாத்தோடும் பேசுவார். ஆனா வாஞ்சை இருந்துச்சுன்னா நிறைய பேசுவார். பேச இருக்குதா? ஏச்சு நிறைய பேசணும்னு ஆசை இருக்குதா? யாரோ பேசணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஆனா God is waiting. அவர் பேச விரும்புகிறார். அந்த வார்த்தைக்கு நம்ம ஆசையா, தாவீது இருந்தா எவ்வளவு ஆசையா கேட்டிருப்பாரு தெரியுமா? பவுல் இருந்தா அந்த பிரசங்கத்தை ஆசையா கேட்பாரு தெரியுமா? ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்ந்தவங்க. சரி, வாக்கே 13ஆம் அதிகாரத்துல ஒரு ஓமை. என்ன ஓமைனா, என்ன அப்படியே கவனிங்க, அதுக்கப்புறம் நான் வசனத்தை சொல்றேன். விதைக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். அவன் யாரு? விதைக்கிறவன். அவன் கையில விதை இருக்கு. என்ன இருக்கு? இந்த விதையை எடுத்துட்டு அவன் விதைக்கலான்னு கிளம்பிட்டான். போகும்போது சில விதை கீழே விழுந்து போச்சு, சில விதை விழுந்துருச்சு. அந்த விதை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பறவைகள் அதை எடுத்துட்டு போயிடுச்சு. உடனே அவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறது ஆவியானவர், வழியருகே விதைக்கப்பட்டவன். சில விதை தப்பான இடங்கள்ல விழுந்து, இங்க கீழே பாறைதாங்க இருக்கு, மண் இல்லைங்க. மண் இல்லாதனால வேற ஆழமா வர முடியலங்க. அதனால வெயில் அடிக்கும் போது துவண்டு போச்சுங்க, போச்சு. அடுத்து முள்ளுள்ள இடங்கள்ல விளந்தது. முள்ளுள்ள இடத்துல முள்ளும் வேகமாய் வளர்ந்தது, செடியும் வேகமாய் வளர்ந்தது. முள்ளு நெருக்கி போட்டுருச்சு. கடைசியா நல்ல நிலத்துல விழுந்தது. நல்ல நிலத்துல விழும்போது அது 30, 60, 100 பலன் தருது. இந்த ஓமைக்கான விளக்கம் என்ன? 3 பாசிட்டிவ், 1 நெகட்டிவ். 4 வகையான 3 நெகட்டிவ், 1 பாசிட்டிவ். 4 வகையான இருதயம். எத்தனை வகையான இருதயம்? 4 வகையான இருதயம். இல்ல, நாம எந்த வகைன்னு படிக்கணும். சரிங்களா? எடுத்து வாசிங்க. 18ல இருந்து வாசிங்களேன். 13, 18ல இருந்து வாசிங்க. 3 நெகட்டிவ் பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் பார்க்கணும். விதைக்கிறவனை பற்றி ஓமையே கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை
பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். முதல் தலைப்பு என்ன தெரியுமா? உணராத இருதயம். வசனத்தை கேட்பாங்க, வசனத்தை கேட்பான், ஆனா என்ன இருதயமா? உணராத இருதயம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உணர்வே இல்லாம. உணர்வே இல்ல. என்ன சொல்ற? உணர்வே இல்ல. சங்கீதம் 119 ஒரு வார்த்தை அழகா இருக்கு. 34, சங்கீதம் 119 34. இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, எடுத்து வாசிங்க. எனக்கு உணர்வை தாரும். யார் ஜெபம் பண்றா? சங்கீதக்காரன் ஜெபம் பண்றாரு. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி. எப்பொழுது? உணர்வு. ஆண்டவரே உணர்வை கொடுங்க ஆண்டவரே, அப்போதான் வசனத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு கை கொள்வேன். எப்ப தெரியுமா வசனத்தின்படி வாழ முடியும்? வசனம் என் வாழ்வில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது உணர்கிற ஒரு இருதயம் எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சபை கிடையாது, அகில உலக சபையில இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பிரசங்கம் எனக்குன்னே எடுத்துக்கிறது. எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இந்த பிரசங்கம், ஓ இன்னைக்கு இந்த பிரசங்கம் சகோதரர் ஆனந்துக்காக தான் பேசுறாப்புல, இவருக்காக தான் பேசுறாப்புல, ஓ இந்த அம்மாக்காக தான் பேசுறாப்புல, ஓ அந்த அம்மாக்காக தான் பேசுறாப்புல. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, சொல்றேன். ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சகோதரன் வேகமா வந்தாராம். சகோதரன் வேகமா வந்துட்டு அந்த ஊழியர்கிட்ட, ஐயா பிரசங்கம் சூப்பர்யா, ஜோரா இருந்துச்சியா அப்படின்னாராம். இந்த மாதிரி புகழ்ச்சியெல்லாம் ஊழியர்களுக்கு பிடிக்கும். உடனே மகிழ்ச்சி ஆயிட்டாரு அவரு. மகிழ்ச்சி ஆனோடனே, ஐயா அந்த குப்புசாமிக்காகவே நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு பேசுனீங்க ஐயா அப்படின்னு இவருக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டு புகழ்ந்துட்டு, ஆனா அவனுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். 2வது நாள் பிரசங்கத்துக்கு வந்திருக்கிறாரு. 2வது நாள் பிரசங்கத்தை கேட்கும் போது அதே மாதிரி வந்தாராம். இவருக்கு பார்த்தாராம், ஐயோ இன்னைக்கு எதுல வராரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது வந்து பார்த்து பேசும்போது, ஐயா பிரசங்கம் நேத்தோட இன்னைக்கு இன்னும் ஜோடு அப்படின்னாராம். மகிழ்ச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபேமிலிக்காகவே ஆவியானவர் உங்களுக்கு தனியாவே ஏவி விட்டுருக்கிறாரு. அதனால அந்த ஃபேமிலிக்காகவே நீங்க என்ன பண்ணீங்க பேசுனீங்கன்னு சொன்னாராம். அடுத்து இவருக்கு ரொம்ப வருத்தம். இவர் ஒண்ணு தீர்மானம் பண்ணிட்டாராம், ஐயா அந்த குற்றம் விதிக்கிற ஆவி நாளைக்கு இந்த சகோதரன் என்ன செஞ்சிடணும், போட்டு மெசேஜ்ல சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஊழியர் தீர்மானம் எடுத்து வந்துருக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து இயற்கை சாதகமா இல்ல, ஒரே மழை. விசுவாசிகள் நிறைய பேர் வரல. திருச்சபையில 5 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. மழை பெஞ்சா வருவீங்களா மாட்டீங்களா? இந்தியே இடிச்சாலும் வரணும். அது என்னதையா 5 பேர் தான் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. 5 அவர் ஒருத்தர். எவ்வளவு நல்ல மனுஷன் பார்த்தீங்களா? பிரசங்கத்துல இருக்கிற 5 பேர்னாலும் ஆத்மா தானே. பிரசங்கத்தை எடுத்து முடிச்சோடனே அந்த ஊழியர் வேகமா, அந்த சகோதரன் வேகமா வந்தாராம், ஐயா இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப அருமையா அப்படின்னாராம். ஆனா இந்த சகோதரன் அவருக்கு பேசினார், குற்றம் கூடாது அப்படின்னு சொல்லி பேசினார். பேசி முடிச்சோடனே ரொம்ப அருமையா, ஆனா ஒரு வருத்தம். ஊழியர் நினைச்சுக்கிட்டாரு, ஒருவேளை இவர் என்ன பண்ணிட்டாரு, உணர்ந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தங்கய்யா. என்ன வருத்தம்னா, பிரசங்கம் எடுத்தீங்க ஆனா அந்த பயணிக்கு சபைக்கு வரலங்கய்யா. உணராத இருதயம், மோசமான ஒரு இருதயம், திருந்தாத ஒரு இருதயம், பிரசங்கத்தை தனக்குன்னு எடுக்காத ஒரு இருதயம், உருப்படாத ஒரு இருதயம். என்ன சொல்றது? இன்னைக்கு பிரசங்கத்தை எப்படி தெரியுமா நமக்கு பேசணும். ஆவியானவர் அந்த சகோதரனுக்காக பேசுவா உட்கார்ந்துருப்பாரு, எல்லாருக்கும் பேசுவார், எனக்கும் பேசுவார். என் பைபிளை நான் முதல்ல எழுதியிருப்பேன், ஃப்ரண்ட்ல பார்க்கும் போதே இதை ஃபர்ஸ்ட் உன் கண்ணுல படணும்னு எழுதியிருப்பேன். என்ன எழுதியிருப்பேன்னா, பிரசங்கம் முதலாவது உனக்கு கிரியை செய்தால் அதற்கு பிறகுதான் அந்த சபைக்கு கிரியை செய்யணும் எழுதியிருப்பேன். முதல்ல எனக்கு கிரியை செய்யணும், கிரியை செய்யாம நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. பிரசங்கம் எனக்கு கிரியை செய்யணும், என்னோட பேசணும், அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு கிரியை செய்யும். பிரசங்கம் எனக்கு உணர்ற ஒரு மனுஷனை சொல்லவா எடுக்க வேண்டாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபன் இருந்தானா. அந்த வாலிபன் பேர் என்ன தெரியுமா? யோசேப்பு. எத்தனை வயசுல இருந்தான்? 17 வயசு. அந்த 17 வயசு வாலிபன் அப்பாவோட உறவுல இருந்து தூரமா வந்துட்டாங்க. சகோதரர்களால பயங்கர துன்பங்க வந்துட்டாங்க. வந்து எங்க தெரியுமா இருக்கான்? அடிமையா போர்த்திபாருடைய வீட்டுல இருக்கிறான். அவனுக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு தெரியுமா? போர்த்திபாருடைய மனைவியோட தவறு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கணும்? இந்த காரியத்தை என்ன செஞ்சிருக்கணும்? பயன்படுத்தி இருக்கணும்ல.
ஆனா அவன் என்ன திரும்ப செஞ்சான்? எடுத்து வாசிங்களேன், 7-10 வேகமா வாசிங்க. 7-10. அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்ன போட்டானா? யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் யார் பேச்ச கேட்கல. மனைவி என்னதான் எஜமானியா இருந்தாலும் எஜமானி ஒரு தவற சொல்லும் போது நோ நோ, கர்த்தர் பேச்ச மாத்திரம் கேட்கணும். அல்லேலூயா. என்னதான் எஜமானியா இருந்தாலும், என்னதான் போர்த்திபாரா இருந்தாலும் போர்த்திபார் பேச்ச கேட்க மாட்டாங்க. அவங்க தவற என்ன ஹேண்டில் பண்ணும்போது அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. யார் பேச்சு தெரியுமா கேட்பேன்? கர்த்தர் பேச்சதான் கேட்பேன். வாசிங்க, இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான என்ன நம்பி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றான். என்ன நம்பி கொடுத்திருக்கிறாரு. 9ஆம் வசனம் வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று. யார பத்தி இந்த கேள்வி கேட்கிறான்? அவளை பத்தி கேட்கிறான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவள் நித்தம் டார்ச்சர் பண்ணுவான். அடுத்த வசனம் வாசி பாத்தீங்கன்னா தெரியும். நித்தம் டார்ச்சர் பண்ணுவான். என்ன தெரியுமா செய்வான்? ட்ரெஸ்ஸே விட்டு ஓடி போடுவாங்க. உணர்வு உள்ள ஒரு இருதயம். ஏங்க அப்பா இல்லைங்க, சகோதரன் இல்லைங்க, போர்த்திபார் இல்லைங்க, ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க, லோன்லினஸ்ல இருப்பான்ல. கண்டிப்பா லோன்லினஸ், ஒரு வாலிபன் தனிமையில இருப்பான்ல. அந்த தனிமையில இனிமைக்கான ஒரு வாய்ப்புங்க அவனுக்கு. செஞ்சிருக்கலாம்ல, தவறு செஞ்சிருக்கலாம்ல, இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, எஜமானியோட பேச்ச கேட்டிருந்தா சீக்கிரம் ப்ரொமோட் ஆயிரலாம் நினைச்சிருக்கலாம்ல. மாம்சத்துல நினைக்கல, கர்த்தர் பார்க்கிறாருங்கிற என்னவாய்ப்பு இருந்தனால பாவத்தை விட்டு விலகி ஓனானே. எனக்கு உணர்வு இருக்குதா? ஏசு பாக்குறாருங்கிற உணர்வு எனக்குள்ள இருக்குதா? இல்லையே இல்லையே. நான் பேசும்போது யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்க, ஆனா நான் யோசிக்கிறேன்னா உன் பேச்சினால சகோதரன் கஷ்டப்பட்டாரு நினைக்கிறேன்னா? நினைக்கலையே. இன்னொரு உதாரணம், ரொம்ப அருமையான உதாரணம். 1 சாமுவேல் 24:4-7 வரை வாசிக்கல. 1 சாமுவேல் 24:4-7 வாசிக்க வேணுமா? தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இது. தாவீது கூட இருக்கிற மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? ஏங்க இது நல்லா இந்த இன்சிடென்ட் நீங்க கவனியுங்க. என்ன இன்சிடென்ட்னா, தாவீதுக்கு பெரு சத்துரு யார் தெரியுமா? சவுல் தான். சாவுற வரைக்கும் யாருக்கு பெரிய டார்ச்சரா இருந்தா? தாவீதுக்கு. ஆனா அந்த சவுலை கொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உடனே கூட இருக்கிற மனுஷன் சொல்றான், ஒரு வசனத்தை சொல்றான், இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று உன் பார்வைக்கு நலமானபடி செய் என்று கர்த்தர் சொன்னார்ல. இதான் அந்த நேரம் செஞ்சடா. ஆண்டவர் வாழைப்பழத்தை உரிச்சுதான் கொடுப்பாரு, நீதான் சாப்பிடணும்டாங்கிறான். சத்துரு உன் கையில தான்ப்பா கொடுப்பாரு, நீதான் க்ளோஸ் பண்ணணுங்கிறான். எவ்வளவு அழகா பேசலாம் தெரியுமா? தாவீதை தூண்டுறான். கூட இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கூட இருக்கிறவங்க நம்மள தவறா தூண்டிடுவாங்க. உடனே எதிர்மா செய்யறாரு, உடனே எமோஷன் ஆயிட்டாருங்க. தாவீது எமோஷன் ஆகி வேகமா எழுந்து சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். சால்வை தொங்கல் இருக்கு தெரியுமா? அந்த தொங்கலை என்ன பண்ணாரா? மெல்ல கட் பண்ணிட்டாரு. ஏன் நான் யோசிச்சு பாக்குறேன், என்ன சால்வையோட தொங்கலை மெல்ல கட் பண்ணிட்ட? சரி, கட் பண்ணிட்டு அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டு. ரொம்ப முக்கியமானதான். ஏன் தெரியுமா? அவன் மனசு என்னவா அடிச்சுக்குதான். எதுக்கு? அந்த சால்வையை தெரியாம நான் சால்வையை தொங்கல, என்னோட எமோஷன்ல செயல்பட்டுட்டேன். சால்வையோட தொங்கலை அடிச்சுட்டேனே. அடுத்த வசனத்துல சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல வாசிக்கல. அவன் தன் மனுஷனை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாரா. ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார், ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே. கர்த்தரா இந்த மாதிரி எல்லாம் நான் யார் மேல கை வச்சிடக்கூடாது, குறிப்பா அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல நான் கை வைக்க கூடாதுன்னு என்ன பண்றது தெரியுமா? மனசு அடிக்கிறான், எனக்கு அடிக்கிறான். யோசிச்சு பாருங்க, தவறு செய்யும் போது சின்ன பிள்ளை தானே. சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையாது? நம்மளுடைய பார்வையில சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய பிள்ளையா இருந்தாலும் தவறுதான். தவறு செய்யும் போது மனசு அடிக்கணுங்க. சிம்சோனுக்கு மனசே அடிக்கல,
அதனாலதான் தெளிவால் மேல பட்டேறு நான் மடியில. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என் மனசு அடிக்குதா? தவறு செய்யும் போது, தவறா பேசும்போது, தவறா சிந்திக்கும் போது, தவறா பார்க்கும் போது, கோவப்படும் போது என் மனசு அடிக்கிறாங்க. உணர்வு இருக்குதாங்க. உணர்வுல ஒரு இருதயத்துக்குள்ள இருக்குதாங்க. இல்லையே, இல்லை. ஏன் இல்ல? ஏன் இல்ல? அதனாலதான் வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்யல. ஏதோ வரோம், சபையில உட்கார்றோம், போறோம், அப்படித்தானே நினைக்கிறோம். வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்யணுமேங்க. வசனத்துக்கு ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு. இந்த வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்கிறதா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:12 எடுத்து வாசிங்க. வேகமா வாசிங்க. சங்கீதம் 19:12. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்றது? கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கு ஆன்சர் என்ன? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யாருமே இல்லையா? ஏங்க எனக்கு உணர்வு இல்ல? யோசிச்சிருக்கிறீங்களா? ஏங்க எனக்கு உணர்வு இல்ல? என்ன காரணங்க? என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம் தான். ஏசாயா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்பதை உணர்ந்து கொண்டதுக்கு பிறகு ஏசாயா சொல்றான், அக்கிரம செய்கை உள்ள ஆண்டவரே நானு, அக்கிரம உதடு உள்ள மனுஷன் ஆண்டவரே நானு, என்ன தயவா என்ன பண்ணுங்க. எப்ப தெரியுமா உணர்வு வந்துச்சு? அவர் யாருன்னு அறிந்த பிறகு உணர்வு வந்துச்சு. ஏசு யாருன்னு நமக்கு தெரியுமா? அத அறிந்தாதான் எனக்கு உணர்வு இருக்கும். இல்லன்னா வராதுங்க. இல்லன்னா வராது. இல்லன்னா வராது. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. உணர்வடையாத இருதயம் என்ன தெரியுமா ஆகும்? பிசாசு வசனத்தை வலிச்சுட்டு போயிருவான். அப்படிதான் போயிட்டு எடுத்து வாசிங்க. மத்தேயு 13 அதே வசனத்தை எடுத்து வாசிங்க. 18வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து. யாரு இந்த பொல்லாங்க? பிசாசு அவன் இருதயத்தில் விதைக்க கொஞ்சம் காதுல விழுந்திருக்கும் தெரியுமா? அதையும் வலிச்சு எடுத்துட்டு போயிருவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா வாழணும், உணர்வோடு வாழணும். இயேசு அறியணும், அப்பதான் உணர்வு வரும் எனக்குள்ள. 2வது வசனம் மத்தேயு 13:20-21 வாசிங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்று. 2வது இருதயம் என்ன தெரியுமா? வசனத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்களாம்? உடனே. உடனேங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உடனே. வசனத்தை கேட்ட உடனே எப்படி ஏத்துக்குவாங்களாம்? சந்தோஷமா ஏத்துக்கிட்டு. ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனா. என்ன இல்லையா? வேறு இல்லாதவனா கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைச்சிருப்பான். வசனத்தின் நிமித்தம் உத்தரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ஆமா. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, சொல்லிடுறேன். ஒரு திருச்சபையில ஒரு ஊழியர் சொன்னாராம். இந்த சம்பவம் எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு முடியும் போது புரியும். அந்த ஊழியர் சொல்லும் போது, யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி, பரலோகத்துக்கு போவேன்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் எந்திரிங்களையா அப்படின்னாராம். என்ன செஞ்சிருப்பாங்க சபை? எல்லாமே எந்திரிச்சிருப்பாங்கல்ல. இப்ப நான் இந்த கேள்வி கேட்கிறேன், என்ன பண்ணுவீங்க? குழந்தைய கூட தூக்கி நிறுத்திடுவீங்க. எல்லாமே எந்திரிச்சுட்டாங்க. ஒரு பாட்டியம்மா மாத்திரம் எந்திரிக்கல. ஒரு பாட்டியம்மா எந்திரிக்கல. ஊழியர் பாக்குறாரு, ரொம்ப அவருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஏன்டா அந்த பாட்டியம்மா மாத்திரம் எந்திரிக்கல? சரி, அடுத்து இன்னொரு ஒரு கேள்வி கேட்போன்னு கேட்கிறார். நரகத்துக்கு போறவங்க எந்திரிங்கயா அப்படின்னோட பாட்டியம்மா அப்பதான் நிதானம் வந்துருச்சு. உனக்கு டக்குன்னு என்ன பண்ணிருச்சு? எந்திரிச்சிருச்சு. அந்த அம்மா கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாருங்கிற மாதிரி அது பாட்டு தூங்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு பாஸ்ட் என்ன சொல்றாரு? எந்திரிக்கிற சொல்றான்னு எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சோன்னே, என்னங்கம்மா எந்திரிக்கிறீங்க அப்படின்னோட அந்த அம்மா சொன்னிச்சான், ஐயா எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க ஐயா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியலையா, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுயா, எங்க போனாலும் நீங்களும் நானும் சேர்ந்து போயிருவோம், ஏன்னா நீங்களும் நிக்கிறீங்கய்யா அப்படின்னு அந்த அம்மா. ஏன்னா நீனும் நிக்கிற நானும் நிக்கிறேன், அதனால சேர்ந்து என்ன பண்ணிடுவோம், போவோம், எங்கேயோ போவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இந்த மாதிரி சட்டப்பட்டு ஏதோ கேள்வியை கேட்டா நீங்க பாட்டு எங்கேயோ ஆப்பிரிக்கால இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, பதற மாதிரி ஆயிப்போயிரும். அதனால கிளைமேட் நல்ல கூலிங்கா இருக்குல்ல, சுகமாதாங்க இருக்கும், சுகமாதான் இருக்கும், சுகமாதான் இருக்கும். ஆனா அதை காட்டில வார்த்தை சுகமானது இல்ல. வீட்டுல போனா தூங்கிக்கலாம், தூங்கிக்கலாமா இல்லையா? தூங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா இங்க கிடைக்குமா? வீட்டுக்கு போனா இந்த வசனம் கிடைக்குமா?
இந்த 45 நிமிஷம் வசனம் கிடைக்காத, பரலோகத்துக்கு போகும்போது நியாயத்தீர்ப்புல ஆண்டவர் நிப்பாரு. சும்மா கற்பனை. வசனம் கிரியை செய்யலன்ற கண்டிப்பா கேள்வியை கண்டிப்பா கேட்பார். வசனம் உன் வாழ்க்கையில கிரியை செஞ்சுச்சா? ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்ன கேட்டகிரின்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். அங்க போய் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, சபைக்கெல்லாம் கரெக்டா போயிட்டா ஆண்டவரே, என்ன பிரசங்க நேரத்துல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, அதனால வாரம் என்ன பண்ணிடுவேன், தூங்கிடுவேன். ஆண்டவர் தடவி கொடுத்து பரலோகத்துக்கு போயான்னு சொல்லுவாரா? ஏன்னா நீ தூங்கிக்கிட்டே ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற உன்னை பரலோகத்துக்கு அனுப்புவாரா? செய்தி கிரியை செய்யணுங்க. சரி, கேட்கணும்ல. அதுவே இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர். இதெல்லாம் அப்பாற்பட்டது. கேட்கணும் செய்திய. சமீபத்துல போன வாரம் சொன்னாங்க, யாரையுமே இங்க தூங்க விடுறது இல்லையே. ஆமா, ஒரு 45 பேர் தான் இருக்கிறோம். பயத்தோட இருக்கிறான். எவனோ தூங்கி ஐயோ இது வேற செய்து அதுக்குன்னு ஒரு சம்பவத்தை உள்ள விட்டு நம்மளை எழுப்பி எதுக்கு? கொஞ்ச நேரம் தானே. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகமா இருப்போமா? நான் அடிக்கடி நினைப்பேன், ஒருவேளை தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கணும். என்ன வசனம் தெரியுமா? நீதிமொழிகள் நினைக்கிறேன், எடுத்துங்களேன். நீதிமொழிகள்ல ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைய அடிக்கடி நான் சொல்லி கொடுப்பேன். இந்த வார்த்தை வந்துருச்சு. நீதிமொழிகள் 6:6 4 வாசிங்களேங்கா. ரொம்ப அருமையான வார்த்தைங்க. இந்த வார்த்தையை மனசுல எழுதி வச்சுக்கங்க. ஒருவேளை நீங்க வீட்டுல இருந்து வரும்போது இதை ஜெபம் பண்ணிட்டு தான் வரணும். அந்த வார்த்தையை சொல்லிட்டு, உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி. என்ன வரக்கூடாதா? ஜெபம் பண்ணிட்டு வரணும். என் கண்ணுக்கு நித்திரை வரவே கூடாது, கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல். ஐயா, நான் சுகர் பேஷண்ட்யா, ஐயா பிரஷர் பேஷண்ட்யா, நைட்டு பவர் அதிகமா மாத்திரை போட்டுட்டு வரேன், அதனால காலையில என்ன ஆயிருது, லைட்டா சொக்குது. சரி, பிரஷர் சுகர் பேஷண்ட்டுக்கு லைட்டா சொக்கு, அவங்க முடிச்சுக்கிறாங்க. இந்த பயப்பிள்ளைங்க என்னன்னா, ஒரு பாட்டு தான் பாட சொல்ல போறேன், தூங்காமல் ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. அந்த பையன் எந்திரிச்சு பாடுங்கய்யா, தூங்காமல் ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. ரொம்ப கவனங்க. வசனம் கிடைக்காது, போனா வராது, கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்காது. எடுத்து வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21 எடுத்து வாசிங்க. வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான. 2வது கேட்டகரி ஏன் தெரியுமா? வேறு இல்ல, அதனால பலன் கொடுக்கல. ஏன் வசனம் தெரியுமா கிரியை செய்யல? வேறு இல்லையா, அடியில கற்பார மண் இல்ல, வேறு இல்ல, அதனால வசனம் கிரியை செய்யல. கொஞ்சம் கற்பனை. ரூட் ரொம்ப முக்கியம். ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு செடியா இருக்கட்டும், எது ரொம்ப முக்கியம்? ஏன் தெரியுமா? அதுதான் ஆதரவு. அதுதான் ஆதரவு. 2வது, நீர் சத்துலாம் எது வழியா தெரியுமா போகுது? வேர் வழியா தான் போகுது. அனைத்து சத்துக்களும் வேர் வழியா தான் போகுது. அப்ப இந்த வேறு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எது ஸ்ட்ராங்கா இருக்காது? சோழி. இந்த வேர் என்ன தெரியுமா? வேர்னா என்ன தெரியுமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த வேர் என்னங்க? ஒரு அடிப்படைங்க, இது ஒரு அஸ்திபாரங்க, இது ஒரு பேசிக்குங்க. இந்த வேர்னா என்னங்க? எடுத்து வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, ஃபர்ஸ்ட் இயேசுவை ஏத்துக்கிட்டோம் எல்லாருமே. அவருக்குள் வேர் கொண்ட. யாருக்குள்ள வேர்? இயேசுக்குள்ள வேர் கொள்ளணும். ரொம்ப முக்கியம். அப்பனா என்ன தெரியுமா அர்த்தம்? உறவுல நிலைச்சு நிக்கணும்னு அர்த்தம். ஏன் தெரியுமா வசனம் கிரியை செய்யல? இந்த உறவுல, எனக்கும் ஆண்டவருக்கு இந்த உறவுல நிலைச்சு நிக்கலன்னு அர்த்தம். மாறாத ஒரு உறவு சொல்லவா? இந்த உலகத்துல நிறைய உறவு இருக்கு, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அம்மா பிள்ளை உறவு இருக்கும், அதுக்கப்புறம் நண்பர்கள் உறவு வரும், அதுக்கப்புறம் கணவன் உறவு வரும், மனைவி உறவு வரும், அதுக்கப்புறம் பெற்றோர் பிள்ளைங்க உறவு வரும். இது எல்லாமே ஒரு நாள் ஒரு எண்ணில போய் நிக்குங்க. ஆனா மாறாத உறவு என்ன தெரியுமா? அப்பா பிள்ளை. எனக்கும் அவருக்கு இருக்கிற அந்த உறவு மாறாத ஒரு உறவு. தாயின் கருவிலிருந்து இல்லாதவரை நம்மை நடத்தினவர், இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவர். மாறாத ஒரு உறவு, நம்மை மறவாத ஒரு உறவு. இயேசு நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டாராம். இந்த உறவுல நிலைச்சு நிக்கணும். நிலைச்சு நிக்கிறோமா? அப்பதாங்க கனி கொடுக்க முடியும், அப்பதாங்க வசனத்தின்படி வாழ முடியும்.
இந்த உறவுல கேப் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வசனத்தின்படி வாழ முடியாது. இந்த கேப்புக்கு காரணம் நானா ஆண்டவரா? கண்டிப்பா ஆண்டவர் கிடையாது, நான் தான். ஏன் தெரியுமா? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல ஒருத்த இளையவன் என்ன பண்றான், அப்பா கிட்ட போய் அப்பா எனக்குரிய போர்ஷனை பிரிச்சு கொடுங்கிறான். நீ போய் வீட்டுல போய் கேட்டக்கூடாது, எனக்குரிய போர்ஷனை பிரிச்சு கொடுன்னு அந்த கேட்கிறான். உடனே அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அடி உதச்சு தள்ளிருப்பீங்களா இல்லையா? அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? பிரிச்சு கொடுத்துட்டாருங்க. தூரமா போனா, துர்மார்க்கமா ஜீவனம் பண்ணா, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். செலவு பண்ணி சோத்துக்கு வழி இல்ல. உடனே என்ன தெரியுமா ஆச்சு? யார்கிட்டயே போய் வேலைக்கு சேரலான்னு பார்த்தா அது பஞ்சகாலம். உடனே அவன் என்ன தெரியுமா வேலை கொடுக்குறான்? பண்ணி மேய்க்கிற வேலையை கொடுக்குறான். நம்பால யாரு? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. இப்ப என்ன மேய்ச்சிட்டு இருக்கிறாரு? பன்னிக்குட்டிய மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். அப்பா வீட்டு போனா கண்ணுக்குட்டியா இருந்தாலும் பன்னிக்குட்டியை தான் மேய்க்கணும். பன்னிக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரே பசி வந்துருச்சுங்க. ஆனா பன்னி திங்கிற தவிடு கூட கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அது கூட கிடைக்கலன்னு என்ன வந்துருச்சு? புத்தி வந்துருச்சு. புத்தி வந்தோட என்ன தெரியுமா பண்றான்? பேசாம அப்பாட்ட போயிட்டு வேலைக்காரனா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி வரான் வேலைக்காரனா செய்ய. ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? தூரமா வர்றது அப்பா பார்த்துட்டு ஓடி போய் மகனை கட்டி பிடிச்சு முத்தம் செஞ்சு மகனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு மோதிரமெல்லாம் போட்டு பாவரட்சியெல்லாம் போட்டு தவிடு கிடைக்காதவனுக்கு என்ன தெரியுமா அடிக்கிறாரு? கொளுத்த கன்று அடிக்கிறார். தவிடு கிடைக்காதவனுக்கு என்ன அடிக்கிறாரு? கொளுத்த கன்று. எப்பேற்பட்ட உறவுல இருந்து பிரிஞ்சு போயிட்டு அது ஜாயிண்ட் ஆயிட்டான் பாத்தீங்களா? ரொம்ப கவனங்க. ஆண்டவருடைய உறவுல இருந்து நிலைச்சு நிக்கணும். பிரிஞ்சு போனீங்கன்னா விபத்து. நிலைச்சு நிக்கணுங்க. தூரமா போயிட்டான்ல, அப்பா தேடி வந்தாரா? பையனை தேடி பஸ் புடிச்சு வந்தாரா? இல்லையே, அவர் வரமாட்டாரு. போன நீலையா வரணும், நீ வரணும். ஆனா நீ வரும்போது என்ன செய்வார் தெரியுமா? அன்புள்ள தெய்வம் யாவரையும் ஏற்றுக்கொள்வார். அவன் பாவியா இருந்தாலும் பெருங்காவியா இருந்தாலும் அவன் விபச்சாரம் செஞ்சவனா இருந்தாலும் ஏசு கிட்ட வரும்போது ஏசு என்ன பண்ணுவாரு? அவனை ஏற்றுக்கொள்வாருங்க. அன்புள்ள ஆண்டவர். இந்த உறவுல நிலைச்சு நிக்கணும், ரொம்ப அவசியம். ஜெபமும் வேத வாசிப்பும் ரொம்ப அவசியம். தினமும் செய்யணும். ஜெபமும் வேத வாசிப்பும் ரொம்ப அவசியம். நான் நிறைய கேட்டகரி இருப்போம். அதுல என்ன தெரியுமா அர்த்தம்? ஜெபம் நல்லா பண்ணுவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? பைபிள் வாசிக்கிறது கிடையாது. ரொம்ப முக்கியங்க. 2 கண்ணு தான். எனக்கு ஒரு கண்ணு போதுன்னு யாரா சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே? இல்லங்கய்யா, எனக்கு ஒரு கண்ணு போதையா, அதெல்லாம் நான் ஜெபம் மட்டும் பண்ணிடுவேன். இல்ல நான் வேத வாசிப்பு மட்டும் படிச்சுக்கிறேன். ஜெபி 2 முக்கியம். ஜெபமும் பண்ணணும், வேத வாசிப்பும் பண்ணணும். இதுதான் உறவுக்கு ஒரு அடித்தளம். உறவு ரொம்ப முக்கியங்க. பரமனோடு வாழ்ற உறவு ரொம்ப முக்கியம். என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்யவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்கணும்னா இந்த உறவு ரொம்ப அவசியம். இன்னொரு வசனத்தை வாசிங்களாக்கா. அதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனத்தை வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதல் காரியம் என்ன தெரியுமா? உணராத இருதயம் என்கிட்ட இருக்கிறதுனால வசனம் கிரிய செய்யல. 2வது, உறவுல நான் நிலைத்திருக்காதனால வசனம் கிரிய செய்யல. 3வது என்ன தெரியுமா? தேவையில்லாததுக்கு இம்பார்ட்டன்ஸ். என்ன தெரியுமா? வசனத்தை கேட்கிறவனா இருந்து உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நெருக்கி போடுதான். நெருக்கி போட்டதுனால வசனம் கிரிய செய்ய மாட்டேங்குது. என்னங்க நெருக்கி போடுது? உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். கவலைப்படணுமா? கவலையோடு சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் நிறைய பேரு. கவலைப்படணுமா? சொல்லுங்க. கவலைப்படக்கூடாதா? படணுமா? படக்கூடாதா? படக்கூடாது தானே? ஆனா நான் சொல்லுவேன் கவலைப்படணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பிச்சுக்குவோம்? கவலை இருக்கணும். என்ன தெரியுமா? முடிவு பரியந்தா நான் நிலைச்சு நிக்கணும். என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படணும். அதுல கவலை இருக்கணுமே ஒழிய நாளைக்கு சோறு கிடைக்குமா, நாளைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா, இல்ல நாளைக்கு நாளை எப்படி நடத்துவோம், அதுல கவலை தேவையில்லைங்க. கவலை தேவையில்ல. எதுக்கு தெரியுமா கவலைப்படுறோம்?
உலகத்தை அனுபவிக்க கவலைப்படுறோம். அழிஞ்சு போற உலகம், மாறி போற உலகம், இந்த உலகத்தை அனுபவிக்க என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம். இன்னைக்கு விசுவாசி கூட நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? உலகத்துல தானே இருக்கிறோம். ஆனா ஒரு கவனம் என்ன தெரியுமா? உலகம் எனக்குள்ள போயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்துலதான் இருந்தான். ஆனா அவன் மனசு முழுக்க எங்க தெரியுமா இருந்துச்சு? எகிப்திலே இருந்துச்சு. ரொம்ப முக்கியங்க. கவலைப்படாதீங்க. ஒருவேளை பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம். எங்க மாண்டவர் யாருங்க? எபினேசரேன்னு பாண்டீங்கல்ல, சும்மா வாயில பாண்டீங்களா? இதுவரை நடத்துறவர் இனிமே நடத்த மாட்டாராங்க. நிச்சயம் செய்வா, நிச்சயமாகவே செய்வா. ஒரு வசனத்தை வாசிங்க. மத்திய 6ஆம் அதிகாரம் 25 இருந்து வாசிங்களா வேகமா. இதுதான் நமக்கு பெரிய கவலை. வாசிங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே வைப்போம். எத்தனை பேர் இதுக்காக கவலைப்படுறீங்க? நீங்களே உங்க மனசுல பேசிங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு பேசிக் நீட்ஸ். இதுக்காக என்ன செய்யறது? கவலைப்படுறோம். ஆனா சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்கா? இருக்குல்ல. ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கா? ஏதோ ஒரு ட்ரெஸ், அது 10,000 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கோ ஏதோ ஒன்று போட்டுக்கிறோம்ல, இருந்திருக்கா? இல்லாம இருந்திருக்கா? இல்ல. வாசிங்கள. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாரத்தை பார்க்கல எது முக்கியம்? ஜீவனும் உயிரோட வச்சிருக்கிறாருல்ல. உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? எது விசேஷித்தது? ஜீவனும் சரீரமும் விசேஷித்தது அல்லவா? வாசிங்க. பட்சிகளை கவனித்து பாருங்க. எதை கவனிக்கணுமா? ஆகாயத்து பட்சிகளை. ஆகாயத்து பட்சிகளை கவனி. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்ல. களஞ்சியங்களில் சேர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, டே ஆகாயத்து பட்சிய கவனிடா. அது என்ன தெரியுமா செய்யல? வேலை செய்யல, ஓட்டி பாக்கல, பேங்க்ல டெபாசிட் பண்ணல, எஃப்டில போட்டு வைக்கல. ஆனா அதை கவனிச்சு பாரு. அவைகளை பிழை பூட்டுகிற உங்க அப்பா என்ன செய்வாராம்? உங்களை பிழை பூட்ட மாட்டாராம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் எப்படி தெரியுமா வாசிப்பேன்? நான் எனக்குள்ள கேட்டுக்குவேன், டே பிரபு, ஓ அப்ப என்ன பண்றாராம்? ஆகாயத்து பட்சிகளுக்கு சோறு போடுறாரா? உனக்கு போட மாட்டாரா? போடுவத மாட்டாராங்க. அப்படி எங்க விசுவாசம் இல்ல? எங்க கவலை ஆளுது, எங்க கவலை நிறைஞ்சிருக்கு. தாவீது அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவேன். நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதானேன், ஆனா ஒண்ணு மாத்திரம் பார்க்கல. என்ன தெரியுமா? நீதிமானுடைய சந்ததி ஒருபோது அப்பத்துக்கு அலைஞ்சு திரியறத நான் பார்க்கவே இல்லைங்கிறார். அவருக்கு இருந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதாங்க. கர்த்தர் நிச்சயம் நம்மை போஷிப்பார். வாசிங்க. கவலைப்படுகிறதுனால் உங்களுக்கு எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? கூட்ட முடியுமா? கூட்டவே முடியாது. வாசிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இதுதான் பெரிய கஷ்டம். எதுக்காக? டிரெஸ்ஸுக்காக. உடைக்காக கவலைப்படுறீங்க தானே? எத்தனை பேர் கவலைப்படுறீங்க உடைக்காக? உண்மையா இருதயத்துல வச்சு சொல்லுங்க. தினமும் காலையில, குறிப்பா இந்த மாதிரி வெளியில போகும்போது, கல்யாணத்துக்கு போகும்போது, சபைக்கு போகும்போது, இந்த மாதிரி பெரிய கவலை நமக்குள்ள இருக்கும். போட்டதே போட்டுட்டு இருக்கிறேன்னு பக்கத்துல இருக்க அம்மா நினைக்கும், என்ன போட்டதே போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறா, ஒரே சுடிதாரே போட்டு வந்துட்டு இருக்கிறா, ஒரே புடவையே கட்டிட்டு வந்துட்டு இருக்கா, ஒரே ஷார்ட்ஸ் பேண்ட்லயே வந்துட்டு இருக்கிறானே. பக்கத்துல இருக்கிறவன் நினைச்சா என்னங்க? யாரு நினைச்சா என்னங்க? என்கிட்ட இருக்கிறது போட்டு வர அப்படி வருமா? இல்லையே. உடைக்காக கவலைப்படுறது என்ன? சில பேர் நல்ல சௌரியமா வருவாங்க, அவங்கள்ட்ட ஒண்ணு இல்லைனாலும் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தவறும் இல்ல. அடுத்தவன் பாக்குறது என்ன செய்யக்கூடாது? மினிக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு பெரிய எல்லா விசுவாசிகளும், குறிப்பா இந்த மாதிரி ஒரு சில விசுவாசிங்க இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல தான் போறாங்க. அடுத்தவங்க பார்க்கும்போது நல்லா என்ன செய்யறது? செல்வாக்கா ட்ரெஸ்ஸ போடணும். எனக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஆசை இருந்துச்சு. இப்ப இல்ல, வாலிபனா இருக்கும்போது ஒரு ஆசை. கிழிஞ்ச பேண்ட் போட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அங்கங்க கிழிஞ்சிருக்குமே, அது பேர் என்ன பேண்டா? ஸ்டோன் பேண்டா? இல்ல, அந்த பேண்ட் போடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அந்த பேண்டோட விலை எவ்வளவு தெரியுமா? இருக்கிறதுல நல்ல பேண்டோட அந்த பேண்ட் விலை கூட. நல்லா இருக்கும் தெரியுமா? நீட்டா அந்த ஜீன்ஸோட அந்த கிழிஞ்ச ஜீன்ஸ் விலை கூட. ஒரு தடவை எடுத்துட்டு வந்து சபைக்கும் போட்டு பார்த்துட்டேன். போட்டு பார்க்கும்போது ஒரே அசிங்கம், நிர்வாணமா நின்ன மாதிரி இருந்துச்சு. அதோட போட்டதுதான். ஆனா இப்ப உள்ளவங்க அப்படி வரானா? கிழிஞ்சதை போட்டுக்கிட்டு அது ஒரு ஸ்டைலிங் போட்டுக்கிட்டு அப்படியே வரா பார்த்தீங்களா?
அன்னைக்கு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ட்ரெஸ் போட்டிருந்தான். கடைசியா சொல்றேன் பாருங்க, நல்லா கிழிஞ்சிருக்கு. நல்ல பேண்ட், முட்டி மட்டும் இப்படி ஓப்பனா இருக்கு. இந்த முட்டி இப்படி இருக்கு, ஓப்பனா அப்படியே கிழிஞ்சு. நான் சொல்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னடா இவன் இப்படி போட்டிருக்கிறானே, நான் கூட சொன்னேன் வீட்டுக்காரர்கிட்ட, இப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி ஒண்ணு போட்டிருந்தான். அப்படியே போட்டிருந்தான். கடைசியில கார்டு எடுத்து கொடுக்கும் போது பார்த்தா அவன் பையன்ல பொண்ணு. அப்பதான் நினைச்சேன், எவன் பையன் எவன் பொண்ணுன்னே தெரியல. ஏன்னா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவ்வளவு தூரம் முடிய விட்டு சுத்திட்டு இருக்கான், கடுக்காம மட்டும் சுத்திட்டு இருக்கான். பொண்ணுங்க என்ன பண்ணுதுங்க, கிராப் வெட்டியும் சுத்திட்டு இருக்குதுங்க. எவன் பையன் எவன் பொண்ணு மாறிட்டான். கொஞ்சம் உலகம் கொஞ்சம் மாறிடுச்சு. பையன் மாதிரி இது மாதிரி அதுவும் மாறி சுத்திட்டு இருக்குதுங்க வெளியில. எவனே தெரிய மாட்டேங்குது, பேசுனாதான் தெரியுது. உடைக்காக கவலைப்படுறது என்னங்க, இருக்குது இல்லைங்க நிறைய. தீரம் முழுக்க இருக்குது இல்லைங்க. பழசா இருந்தானே புதுசா இருந்தானே ஏதோ இருக்குது இல்லைங்க. அதை குறிச்சு கவலைப்படுறது என்னங்க, கவலைப்படுறது என்னங்க. இன்னொரு கேட்டகரியான ஆட்கள் என்னன்னா, நான் இந்த ட்ரெஸ் ஒரு தடவை தான், அடுத்த தடவை என்ன தெரியுமா ஆயிரும், தானத்துக்கு போயிரும். அடுத்த தடவை தானத்துக்கு போயிரும். ஒரு தடவை தான் போடும். இருக்கிறத வச்சு மகிழுங்க. ஆமென். அடுத்து வாசிங்களேன், 29 வாசிங்க. என்றாலும் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசி. யார பத்தி சொல்றாரு, நம்மளை பார்த்து யார் சொல்றா, இயேசு சொல்றாருங்க. அற்ப விசுவாசியை யார பத்தி தெரியுமா சொல்றாரு, கவலைப்படுறான் பாத்தீங்களா. அவனுக்கு ஆண்டவர் வைக்கிற ஒரு பட்ட பேர் என்ன தெரியுமா, அற்ப விசுவாசி. நீனு அற்ப விசுவாசிடா, வேஸ்ட்ங்கிறாரு. உன் விசுவாசம் வேஸ்ட்ங்கிறாரு. உலகத்துக்காக கவலைப்படாதீங்க. ஆடம்பரமா வாழதான் நம்ம கவலைப்படுறோம். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டா நமக்கு என்ன ஆசை வருது, ஸ்கூட்டி வைக்கவே இடம் இல்ல, கார் வாங்கலாம்னு ஆசைப்படலாமா? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்னு. நான் வரப்ப வீட்டுக்காரமா சொல்லிட்டு, சின்ன காரா இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் நினைச்சேன், வண்டி வைக்கவே இடம் இல்ல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா குத்திட்டு போயிடுறாங்க. காரை வச்சு இங்க வைக்கிறது, தலையிலதான் வச்சுக்கணும். வீட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியே போய் நின்னுக்க வேண்டியதான். கார் தேவைதாங்க, இருந்தா வாங்கலாம். இல்லாம இஎம்ஐ போட்டு வாங்குறது தேவையில்ல இல்லைங்க. ஆடம்பரம் தேவையில்ல இல்லைங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாங்க. ஆடம்பரம் தேவையில்ல, உலக கவலை தேவையில்ல. கர்த்தர் போஷிச்சார்ல, இனியும் போஷிப்பா. என்னுடைய மாவு அவருக்கு தெரியுங்க, என்னுடைய மாவு அவருக்கு தெரியும். ரூத்து புஸ்தகத்துல அழகா வாசிப்ப ஒரு காரியத்தை, 6 படி கோதுமை. அந்த கோதுமைய அந்த அம்மா எங்க வச்சுட்டு போகும் தெரியுமா, தோல்ல வச்சுட்டு போகும். கோதுமை எங்க இருக்கணும், தோல்ல தான் இருக்கும். உள்ளத்துக்குள்ள போவாஸ் தான் இருக்கணும், எஜமான் தான் இருக்கணும். ஏன் உள்ளத்துக்குள்ள எஜமான் தான் இருக்கணும். உலகம் எல்லாம் வெளியில தான். உலகம் உள்ளுக்குள்ள போயிடவே கூடாது, போக இடம் கொடுக்கவே கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான சம்பவம். 15ல இருந்து 20 வரையும் வாசிங்கக்கா, வேகமா வாசிங்கக்கா. பின்பு அவர் பொருளாசை குறித்து எச்சரிக்கையா, எதுக்காக எச்சரிக்கை, பொருளாசை பிடிச்சு எச்சரிக்கை. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், அவனுக்கு ஜீவன் அல்ல, அது ஜீவன் இல்லை. இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்ம கையில காசு இருந்தா எது வேணாலும் வாங்கலாமா, வாங்கலாம் தானே. உயிரை வாங்க முடியுமாங்க, முடியாது. சமீபத்துல 46 வயசுல ஒரு நடிகர் இறந்து போயிட்டாருன்னு ஒரு நியூஸ் ஒண்ணு படிச்சேன். ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நான் எஸ்டா வாழணும்னு சொல்ல முடியுமாங்க, முடியாது. எந்த மருத்துவராலையும் உயிரை கொடுக்க முடியாது. அப்ப என்னதான் எனக்கு காசு இருந்தாலும் அது எனக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்ல. மறிச்சா அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. வாசிங்க. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னாரு. ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, நல்ல விளைச்சலுங்க, பெரிய விளைச்சலுங்க, அவனுடைய நிலங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. என்ன நல்ல கவனிங்க, அவனுக்கு ஒரு நிலம் இருக்குது, நல்ல விளையுது, ஏன்னா தொட்டாலே துவங்கிருச்சு அவனுக்கு. உடனே என்ன பண்றான், இந்த தானியம் நிறைய வருது, இத சேர்க்கறதுக்கு என்ன இல்ல, இடம் இல்லையே, சின்ன குடம் தான் இருக்குது. உடனே என்ன செய்வோம், இதை இடிச்சு பெருசாக்குவோம் முடிவு பண்ணிட்டான். இடிச்சு என்ன பண்றான், பெருசாக்கிட்டு எல்லா விளைச்சலையும் உள்ள
ஸ்டோர் பண்ணி ஊட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்களேன். இந்த வசனத்தை வாசிங்களேக்கா. 19 வாசிங்க. உனக்காக அநேக வருஷங்களுக்கு என்னவா? உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே உனக்குள்ள இருந்த சிந்தனை என்ன தெரியுமா? டே 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 கவலையே படாதடா, உனக்கான நிறைய வருஷத்துக்கு நிறைய பொருள் நீ சேவ் பண்ணி வச்சுட்ட. அதனால நீ என்ன பண்ணலாம்? ஜாலியா இருக்கலாம். இப்ப அப்படிதான் நிறைய பேரு இருந்துட்டு இருக்கிறோம். நம்மள இல்ல, வெளியில நிறைய பாக்குறோம். ஒரு 10 வீடு கட்டி விட்டுட்டு அப்பாடா வாடகை வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து நினைக்கிறோம் தானே. அதே மாதிரிதான் அவன் என்ன பண்ணா நினைச்சான். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு அவனை பார்த்து, நோக்கி மதிகேடனே. யாருக்கு பேர் வைக்கிறாரு? ஏங்க கொஞ்சம் வாஸ்தவமா பிராக்டிகலா பேசுங்க. அவனுக்கு மதிகேடன்னு பேர் வைக்கலாமாங்க? ஏங்க அவன் நிலங்க, அவன் நிலம், அவனுடைய களஞ்சியங்க, அவனுடைய ஸ்டோர் ரூமுங்க. அதை இடிச்சு பெருசா கட்டுறாங்க, அவன் உழைக்கிறாங்க, அந்த பொருளை உள்ள சேர்த்து வைக்கிறாங்க. அவன் அடுத்தவங்க காசு எடுத்தானாங்க, அடுத்த விளைச்சல போய் எடுத்தானாங்க. இல்ல இல்லங்க, அவனுடைய ப்ராப்பர்ட்டி. ஆண்டவர் அவனை பார்த்து மதிகேடன்னு சொல்றாரு. நியாயமா? நீங்களா தான் என்ன பேர் வச்சிருப்பீங்க? அழிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவன் சேர்த்து வைக்கிறானே, புத்திசாலி தானே பேர் வச்சிருப்பீங்க. ஆண்டவர் ஏன் மதிகேடன்னு பேர் வைக்கிறாரு? அவன் நம்பிக்கை எல்லாமே காசு மேல. அவன் நம்பிக்கை எல்லாமே காசு மேல, இயேசு மேல இல்ல. இயேசு கூடவே இருக்கிறான், கையில காணிக்க போய் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கிறான். ஆனா எது மேல நம்பிக்கை தெரியுமா யூதாசுக்கு? காசு மேல, இயேசு மேல இல்ல. இன்னைக்கு நாம யாரு மேலங்க நம்பிக்கையா இருக்கிறோம்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னைக்கு மயக்கமா இருக்கிறோம்ல விசுவாசிங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. சிலர் அதை இச்சித்து என்ன பண்றாங்களாம், விசுவாசத்தை விட்டு வழுவி போறாங்க. ரொம்ப கவனங்க. பணம் தேவைங்க, பண ஆசை இருக்க கூடாதுங்க. பணம் தேவை, பணம் மேண்டேட்டரி. பணம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா பண ஆசை எனக்குள்ள இருக்க கூடாது. ஏன் இருக்கிற கொஞ்சத்தை வைத்து என் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் அவர் நடத்த போதுமானவர். கொஞ்சமாவதுதாங்க இருக்கலாம், கொஞ்சமாவையும் மீதி எடுக்க தெய்வம் செய்வார். அல்லேலூயா. உணர்வு வாசிங்க. லூக்கா 16:19-30 வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ள, நானே வேகமா சொல்லிடுறேன் நேரம் இல்லாதனால. இங்க 2 பேரை பாக்குறோம். ஒருத்த லாசரு, இன்னொருத்த யாரு? ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சம்பூர்ணமா வாழ்றவன். எப்படிப்பட்டவன்? நல்ல ஜாலியா வாழ்றவன். ஆனா லாசரு எப்படிப்பட்டவன் தெரியுமா? கொடிய தரித்திரன். அவனுக்கு எங்க இருக்கிறான் தெரியுமா? ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். இவனுக்கு ஒரே ஆசை, பசிங்க. என்ன தெரியுமா ஆசைப்பட்டான்? மேஜையில இருந்து ஏதாவது விழுமா, அந்த விழுந்ததை கூட்டிட்டு இங்க வந்து கொட்டுவாங்கல்ல, அதையாச்சும் சாப்பிடலாமேன்னு நினைச்சான். ஆனா அது கூட அவனுக்கு என்ன இல்லையா, கிடைக்கலையா. அது கூட கிடைக்கலையாங்க. உடனே அவனை குடிச்சு போட்டுருக்கு நாய் வந்து அவனுடைய பருக்களை என்ன பண்ணுச்சான், நக்குச்சாங்க. யோசிச்சு பாருங்க. அப்பனா எப்படி கற்பனை பண்ணிய ஒரு அவல நிலைய பாருங்களேன். நாய் வந்து அவனுடைய பருக்களை வந்து நக்குது. போ அப்படின்னு சொல்றது கூட பலன் இல்லாமல் இருந்தான். அது ஐஸ்வர்யவான். அவ்வளவு வேதனை இல்ல. 2 பேரும் மரிச்சு போயிட்டான். இந்த லாசர் மரிக்கும் போது ஃபனரல் சர்வீஸ் நடத்திருப்பாங்க? நடத்திருக்க மாட்டாங்கல்ல. எப்படி அடக்கம் பண்ணிருப்பாங்க? யாரோ ரோட்ல போறவன் இப்ப உள்ள சொல்றா கார்பரேஷன்ல கட்டி என்ன பண்ணிருப்பாங்க, வீசி தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அப்படித்தானே பண்ணிருப்பாங்க. ஐஸ்வர்யவானை எப்படி மன்னிச்சிருப்பாங்க? ஐஸ்வர்யில வச்சு சொந்தக்காரங்களாம் வர வச்சு நல்லா நடனம் ஆடி அவரை எதுன தெரியுமா வச்சிருப்பாங்க, ராஜபோகமா அனுப்பி அடக்கம் பண்ணிருப்பாங்க. இல்ல அடக்கம் பண்ணிருப்பாங்க இல்ல ராஜபோகமா அடக்கம் பண்ணிருப்பாங்க. நல்லா விருந்து வச்சிருப்பாங்க, ஃபனரல் சர்வீஸ் வச்சிருப்பாங்க, நிறைய ஊழியர்கள் வந்து கூட நடத்திருக்கலாம். கற்பனைக்கு சொல்றேன். ஆனா 2 பேரும் மரிச்சு போயிட்டான். ஒருத்தன் எங்க தெரியுமா போனா, ஆபிரகாமுடைய மடிக்கு போயிட்டான். இன்னொருத்தன் எங்க தெரியுமா போயிட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான். யாருங்க ஆபிரகாமுடைய மடிக்கு போனா? உலகத்துல யாருமே சட்டைய பண்ணல லாசருவ. நம்ம நிறைய வேலையில புரிஞ்சுக்கணும். மனுஷன் நம்மள சட்டை பண்ணாம இருக்கலாங்க, கர்த்தர் நம்மை ஒரு பொறுப்பு எண்ணுகிறான். கர்த்தருடைய பார்வையில நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். மனுஷனுடைய பார்வையில அற்பமா இருக்கலாம், நிச்சயம் இருக்கலாம்.
மனுஷருடைய பார்வையில் நம்ம அற்பமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க நானும் அற்பமானவர்கள் அல்ல. நம் குறைவுள்ளவர்கள் தான், நம் பலவீனம் உள்ளவர்கள் தான். ஆனா தேவத்தோட பார்வையில நீங்களும் நானும் அற்பமானவர்கள் அல்ல, விசேஷமானவர்கள். அல்லேலூயா. இது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. என்ன கர்த்தர் விசேஷமாக எண்ணுகிறார். என்ன தெரியுமா ஆச்சு? கீழ இருந்து ஒருத்தன் வேதனைப்படுறான், பாதாளத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுறான். என்ன தெரியுமா வேதனைப்படுறான்? ஆபிரகாமே, நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, லாசருவோட விரல்ல கொஞ்சம் தண்ணிய பண்ணி அப்படியே கொஞ்சம் டிராப் கொடுங்களேன், அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், என் தொண்டையை நினைச்சுக்கிறேனே, ரொம்ப எரியுது, மனசெல்லாம் வலிக்குதுங்கிறான். நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்துறேன், டே ஐஸ்வர்யவான், உன்னுடைய மேஜையில இருக்கிற துணிக்கே கூட நீ என்ன பண்ணல, அவனுக்கு கொடுக்கலையாடா. இப்ப அவன் கையில என்ன கேக்குற நீ? நியாயமாடா அது? உடனே ஆபிரகாம் சொல்றாரு, இங்க இருந்து அங்க போக முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாது, பெரிய என்ன இருக்கான். ஒரு கழுத்து வாசிங்களேக்கா, ஒரு 22 வசனத்துக்கு மேல வாசிங்க. 25 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். எப்படி அனுபவிச்ச? உன் நன்மைகளை அனுபவி. சுகபோகமா வாழ்ந்து இல்ல, உயிரோட இருக்கும் போது அனுபவி ராஜான்னு அனுபவிச்சு இல்ல, இப்ப அனுபவிங்கிறார். உலகத்துல இருக்கும் போது அனுபவிச்சு இல்ல, இப்ப அனுபவி. வாசிங்க. லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். லாசரு என்ன அனுபவிச்சாரா? தீமைகளை அனுபவிச்சாரா? அதை நினைத்துக்கொள், அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். உடனே இந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், சரி அவனுக்கு இப்ப அக்கறை வந்துருச்சு. என்ன சொல்றானா, என் சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, லாசரு அனுப்பி ஐயா அந்த பிள்ளைங்க எல்லாம் உட்கார வைங்க கொஞ்சம். உடனே என்ன சொல்றாங்கன்னா, போய் 5 பேர் சகோதரன் இருக்கிறாங்க, அந்த சகோதரன் எல்லாம் போய் லாசரும் அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி சொல்லி விடுங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்றான். உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கய்யா, மோசே இருக்கிறாருயா, அவங்கள அனுப்ப முடியாதுங்க, அவங்க வாழ்க்கை அவங்க கையிலன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நமக்கெல்லாம் பெரிய ஆசை என்ன தெரியுமா? உலகத்துல ஐஸ்வர்யவானா வாழணும், சாவும் போது லாசருவா வாழணும். அப்படித்தானே ஆசைப்படுறோம். உலகத்துல எப்படி வாழணும்? ஐஸ்வர்யவானா, சாவும் போது எப்படி? லாசருவா. இது லாஜிக் இருக்காங்க? லாசருவா வாழ்ந்தா லாசருவா வாழலாம். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா வாழ்ந்தா எப்படி வாழணும்? அவன் வாழ்ந்த மாதிரிதான் வாழணும். அவன் செஞ்ச மேஜர் தப்பு என்ன தெரியுமா? அனுபவிச்சான், ஆனா வாசல் இருந்தான் பாருங்க ஒரு தரித்திரன், ஒரு சின்ன துணிக்க கூட கொடுக்கல. பாத்தீங்களா? இரக்கமில்லாத ஒரு இருதயம். இன்னைக்கு ஏன் தெரியுமா வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டேங்குது? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு மயக்கம் வேண்டாங்க. பண ஆசை ஆபத்து, மண்ணாசை ஆபத்து, பெண்ணாசை ஆபத்து. இதுல அழிஞ்சு போனவர்கள் பைபிள்ல நிறைய பேர் உண்டு. நாம் அழியக்கூடாதுங்க. இந்த ஆசையெல்லாம் வேணாம், இயேசு மேல மாத்திரம் ஆசை இருக்கட்டும். உண்மையா பாடுறோம்ல, ஆசையெல்லாம் நீர் தானையா. உண்மையா? இது அண்ட புலகள், ஆகாச புலகள், வேற ஆசை ஒண்ணும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? இதெல்லாம் பெரிய பெரிய பொய். உலகம் முழுக்க, மனசு முழுக்க ஒரே ஆசை. வேணாம் வேணாம், இயேசு மேல மாத்திரம் ஒரு ஆசை. இன்னொரு வசனத்தை வாசி நிறைவு செய்வோமா? அடுத்து வாசிங்களக்கா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவன். இவன் இருதயம் செம்மையான ஒரு இருதயம், உணர்வடைகிற ஒரு இருதயம், சோதனையை சகிக்கிற ஒரு இருதயம், கவலை இல்லாத ஒரு இருதயம், ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம் இல்லாத ஒரு இருதயம். வசனத்தை கேட்கிறான், என்ன திரும்ப செய்யறானா? 30, 60, 100 பலன் தரும். அப்புறம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் 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 கொஞ்சமா பலன். ஒரே நேரத்துல போயிட்டு கீழே விழுவல, கொஞ்சம் 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 கொஞ்சமா. நான் இப்படிதான் இருக்கணும், வசனத்தை கேட்கிறோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா. ஒருவேளை 40 நிமிஷம் பிரசங்கத்தை அப்படியே உங்க மனசுல வைக்க முடியலனாலும் ஒரு 4 வார்த்தையை மனசுல வைக்க முடியும் தானே? மாமியார் பேசுற 40 வார்த்தையை மனசுல வைக்கிறோமே, அத்தர் பேசுற ஒரு 4 வார்த்தைய 40 வருஷத்துக்கு முன்னாடி மாமியார் பேசுற 40 வார்த்தை இன்னும் மனசுல நாள் போனாலும் அப்படியே இருக்குது இல்ல. இது மட்டும் மறந்து போயிருச்சு. போன வாரம் என்ன செய்தி எடுத்தாரு? போன வாரம் செய்தி தெரியல, ஆனா போன வருஷம் பேசுனது ஞாபகம் இருக்குதே. ஏன் அது மட்டும் போக மாட்டேங்குது?
சொல்லுங்களேன். அதை மட்டும் ஏங்க அழைக்க முடியல? இங்க பதில் சொல்லுங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரை நானே எனக்கே சில ஞாபகம் வரும். ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்துச்சுல்ல. ஆனா போன வாரம் எடுத்த பிரசங்கம் மறந்துடுது. எதுக்கு முக்கியத்துவம்? உலகத்துக்கும் முக்கியத்துவம், உலக வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம், உன்னதத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. ஆண்டவர் நம்மளை நம்பி பயப்படாதே சிறுமந்தியே ராஜ்யத்தை கொடுக்க போறாரு. நம்மளை நம்பி என்ன மாதிரி இருக்குது? ரொம்ப கவனமா வாழணுங்க. ரொம்ப கவனம். பலன் தரணும். வசனத்தை கேட்கிறோம்ல, வசனத்தின்படி வாழணும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். இந்த வசனத்தின்படி வாழ்றோங்கிறவங்க மாத்திரம் கையெல்லாம் உயர்த்த வேணாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆமேனை போட்டுருங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்துல, பாடையில் போவதாக இயேசுவின் நாமத்துல, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க யாரா? ஒரு ஐடென்டிட்டி. என்ன தெரியுமா ஐடென்டிட்டி? கடவுளோட பிள்ளைங்கிற ஐடென்டிட்டி. எப்ப தெரியுமா? சத்துருக்களை சிநேகிக்க போது. சபிக்கிறான் தெரியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டுக்கு, நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவேன். வீட்டுக்கு வாசல் முன்னாடி, ஏன்னா இது நடந்திருக்கு எனக்கு சின்ன வயசுல, நான் பார்த்திருக்கிறேன். வீட்டு வாசல் முன்னாடி ஒரு அம்மாவோ ஒரு ஐயாவோ வந்து, ஏயா நீ ரொம்ப நல்லா இருப்பையா அப்படின்னு சொல்லி வேற மாதிரி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? முடிய கோச்சு சப்பு சப்புன்னு அரைஞ்சு பண்ணுவீங்களா? அவன் கூட வாயில தான் சபிச்சான், நம்ம கையிலே பேசிடுவோம் தானே. ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா எழுதி தராரு? சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்க. உங்களை யாரோ ஒருத்தர் நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னானா, இயேசுவின் நாமத்துல நல்லா இருன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகும், கண்டிப்பா ரிட்டர்ன் ஆகும். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை. கண்டிப்பா. அப்படியா நம்புறீங்களா? பழமொழிய வசனத்தை நம்ப மாட்டீங்களே. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சத்துருக்களை சிநேகிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த உடன்படிக்கைக்கு உட்படாத ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படி தெரியுமா? உன்னதத்தை தொட்ட மனுஷன். அவன் வந்து அவ்வளவு ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சு அது படிக்கும் போது. யார் தெரியுமா? ஆரம்பத்துல சொன்ன 17 வயசு யோசேப்பு, அவன் அப்பாவால ரொம்ப நேசிக்கப்பட்டான், சகோதரர்களால ரொம்ப வெறுக்கப்பட்டான். உடனே சகோதரர்கள் அவனை குழியில போட்டாங்க. அவனுடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 20 வெள்ளிக்காசு. என் ஆண்டவருடைய வேல்யூ கூட 30 வெள்ளிக்காசு தான். ஆனா அதுல அவனுடைய வேல்யூ 20 வெள்ளிக்காசு. 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாச்சு. வித்து போட்டோன்னே அந்த இடத்துல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அடிமையா இருந்தாங்க, செய்யாத தப்புக்கு ஜெயில் போனாங்க, ஜெயில ஏமாற்றப்பட்டாங்க, அவ்வளவு நிந்தனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வெறுப்பு. ஆனா கர்த்தர் பார்த்தவன் என்ன தெரியுமா செஞ்சாரு? உயர்த்தி வைத்தார்ல. இப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு தெரியுமா? ஸ்கூலில போட்டவன் முன்பு வந்து நிக்கிறான். என்ன செய்வீங்க நீங்களா இருந்தா? செஞ்சிருப்பீங்களானே. என்ன செஞ்சிருப்போம். ஆனா அவன் என்ன தெரியுமா செய்யறான்? ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியங்க. படிச்சீங்கன்னா அனுபவம் வரும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 15-21. ஏங்க எப்படிங்க இந்த யோசேப்பால வாழ முடிஞ்சுச்சு? பைபிள் ஸ்டடி கிடையாது, இயேசுவோட சிலுவை மரணத்தை அனுபவிக்கல, ருசிக்கல. ஆனா அந்த யோசேப்பால எப்படி வாழ முடிந்தது? என்னால ஏன் வாழ முடியல? பைபிள் ஸ்டடி இருக்குது, சிலுவையை ருசிச்சிருக்கிறோம், ஆண்டவரை ருசிச்சிருக்கிறோம், ஆண்டவருடைய மரணத்தை ருசிச்சிருக்கிறோம். என்னால ஏங்க வாழ முடியல? அந்த யோசேப்பால எப்படிங்க வாழ முடிஞ்சிச்சு? 15-21 வாசிங்கக்கா, வேகமா வாசிங்க, வாசிங்க. அப்பா மரணம் அடைஞ்சிட்டாரு யாக்கோபு. போடுங்கயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15 எடுத்துக்கிட்டு வருங்க. வாசிங்க. யாரு நினைச்சா அப்படி? சகோதரர்கள் நினைச்சாங்க. என்ன தெரியுமா நினைச்சாங்க? சரிக்கு சரி கட்டிடுவான்னு நினைச்சாங்க. இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். சரிக்கு சரி கட்டியிருந்தா கூட யாராச்சும் போய் யோசேப்புட்ட என்ன யோசேப்பு பண்றேன்னு கேட்க முடியுமா?
கேட்க முடியாத இடத்துல இருக்கிறான். அந்த காலத்துல அது தவறும் இல்ல. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இருந்த காலத்துல அது தவறும் இல்ல. சரிக்கு சரி கட்டி இருந்தா கூட அது தவறு இல்ல. யாரும் போய் அவன்கிட்ட கேட்கவே முடியாது. ஆனா அந்த யோசேப்பு அந்த வார்த்தையை கேட்டோன்னு என்ன தெரியுமா சொன்னா? எடுத்து வாசிங்க, 16 வாசிங்கக்கா. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் செஞ்சாங்க, அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க தயவு செஞ்சு மன்னிக்கணும்னு அப்பா சொன்ன மாதிரி இந்த சகோதரர்கள் சொல்லி அனுப்புறாங்க. உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் இந்த வார்த்தையை கேட்டோன்னு யோசேப்பு என்ன செய்தானா? அழுதான். ஏங்க எப்படிங்க சகோதரர்கள் சொல்றாங்க, அப்பா இப்படி சொல்ல சொன்னாரு. ஒருவேளை யோசேப்பு அவங்க செஞ்சிருந்த தப்ப நீ தயவா மன்னிச்சிடறா, பொழைச்சு போறாங்க. ஏன்னா உயிரோட இல்ல, உயிரோட இல்லாம இஷ்டத்தை பேசலாம்ல, யாருக்கு தெரிய போகுது? அந்த மாதிரி அடிச்சு தள்ளிட்டு, ஆனா அந்த வார்த்தையை கேட்டோன்னு யோசேப்பு மனம் உடைஞ்சு அழுகுறான். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தை. 18 வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யோசேப்பு நிக்கிறான், சகோதரர்கள் தாழ விழுந்து நிக்கிறாங்க. உடனே சொல்றாங்க, நாங்கள் இதோ அடிமைகள். உடனே யோசேப்பு இப்படி சொல்லிருக்கலாம், சரி சரி நான் மன்னிச்சிடுறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்க, என்ன தெரியுமா? அன்னைக்கு 37ஆம் அதிகாரத்துல ஒரு தரிசனத்தை சொன்ன தெரியுமா? நீங்க தாழ விழுவீங்க, ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், உங்க அரிக்கட்டெல்லாம் கலைஞ்சு நிக்கும் சொன்னேன்ல. அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணீங்க? நடந்துச்சா? சொன்னானா? நாமளா இருந்தா சொல்லி திருப்தி பெற்றுவோம். நம்ம இருந்தா என்ன தெரியுமா செய்வோம்? மன்னிப்போம். சொல்லி காட்டி திருப்தி. இது நம்ம வாழ்க்கையில இருக்குதானே? சொல்லி காட்டி திருப்திப்படுறது, அது கூட செய்யலங்க அவன். நான் உனக்கு என்ன தெரியுமா செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கூட செய்யலங்க. 19 வசனம் வாசிங்க. அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார். ஏங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வாழ்ந்த காலத்துல கூட ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பை விளங்க பண்ண முடியும் என்றால், செயல்படுத்தி காண்பிக்க முடியும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில நான் எங்க காட்டுறது இல்ல? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். முக்கியமான வார்த்தை, அதனாலதான் வெளியில இருந்து உங்களுக்கு சத்தம் வருது, இரிட்டேட் பண்ண. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இருந்த காலத்துல ஒரு மனுஷன் தேவ அன்பை காண்பிக்க முடியும் என்றால், என்னால ஏங்க காண்பிக்க முடியல? 21வது வசனத்துல கடைசியா சொல்லி முடிக்கிறார் பாருங்களேன். 26 உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று நான் ஒண்ணு மட்டும் பராமரிக்க மாட்டேயா, குடும்பத்தையும். இதாங்க தேவ அன்பு. சத்துருக்களும் ஸ்நேகிகள் இயேசு எழுதி கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துட்டே போயிட்டான் தெரியுமா? இன்னைக்கு நாம எங்க வாழ்றோம்? எழுதி கொடுத்து பிரசங்கம் எடுத்து அந்த பிரசங்கத்தை வர ஊழியர்களா எடுத்து எங்க வாழ்றோம்? முடியலன்னு சொல்றோம். முடியாம எழுதி கொடுக்கறதுக்கு அவர் என்ன ஜோக்கரா? என்ன இல்லாமல் உங்களால ஒன்றே செய்ய முடியாது. இயேசுவோட நிலைச்சு இருந்தா நிச்சயம் முடியும், நிச்சயமாவே முடியும். இன்னொரு உதாரணம் எனக்கு நினைப்புக்கு வருது, சொல்லிட்டு போறேன். சவுல் மரிச்சு போயிட்டாங்க. சவுல் உயிரோட இருக்கும் தாவீதுக்கு ஆபத்தா இருந்தான். ஆனா அந்த சவுல் மரிச்ச உடனே தாவீது சந்தோஷமா நினைக்கல. என்ன தெரியுமா செய்தான்? உபவாசம் போட்டு அழுகுறான். பராக்கிரமசாலிகள் விழுந்து போயிட்டாங்களே, எப்படிங்க முடியுது? எங்க எப்படி வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. என்ன வாழ்க்கைங்க வாழ்றோம், வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழலாமே. ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது. இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல இன்னும் 10 வருஷத்துலயோ எவ்வளவு நாள் நம்ம ஜீவனம் இருக்கும் தெரியாது. ஆனா இருக்கும் வரை இதுவரைக்கும் வாழல, இனிமே ஆவது என் இயேசுவுக்காக, பரமனுக்காக ஒரு வாழ்க்கை வாழலாமே. குறைகள் உண்டு நம் வாழ்க்கையில, மீன்கள் உண்டு. அதை சரி செய்து இனி அந்த தவறை செய்யாதபடி ஒரு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழலாமே. கண்களை மூடலாமா? கிருபை ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடக்கத்துல இருந்து முடிவு வரை நடத்தி வந்தீங்க, உமது வார்த்தைகளை கேட்க பண்ணினீங்க. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தின்படி வாழ ஆவியானவர் உதவி செய்ய வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை எங்களை நடத்தட்டும். சக்தி ஆவியாக தேற்றவாளன் சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் மேல் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.